பச்சை பசேர்னு பாசம் பிடிச்சி பிரதிஷ்டி பண்ணாமல் எவ்வளோ நாள் இது இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் தருது. தெரியுதா? அந்த கேப்பில் தான் இப்போ அந்த சிவலிங்கம் அங்கே லிங்கத்தடி அந்த இடத்துல இருக்குது. ஒரு தூண் கிடக்குது. ஏதாச்சும் சிங்கம் புலி எது வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கோவில் ஃபுல்லாக நிறையா இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இப்பேற்பட்டது நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ஃபுல்லாக அந்த பேம்பூஸோட செடி ஃபுல்லாக 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லேயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே கிரவுண்ட் லெவல்லமாக சொல்லக்கூடாது, செதுக்கியிருக்காங்க. வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சேரர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த ஆலத்தூர் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் இருந்திருக்கு. சோழர்கள் கட்டிய கோவிலை பார்த்திருப்போம், பாண்டியர்கள் கட்டிய கோவிலை பார்த்திருப்போம். ஆனா சேரர்கள் கட்டி ஒரு இடிஞ்சு போன ஒரு கோவிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேரர்கள் தமிழ்நாட்டில் கட்டின கோவிலை என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க ஆட்சி செஞ்ச இடம்லாம் சேலம், கரூர், கோயம்புத்தூர் பகுதியில் எல்லாமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு கட்டப்பட்ட ஒரு கோவில் இன்னைக்கு காட்டுக்குள்ள அனாதையா பயங்கரமா இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த இடத்துக்குள்ள போய் எப்படி இருக்கு, இன்னைக்கு அந்த இடத்தோட நிலைமை என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த கிங் கோப்ராவும் அதை தாண்டி ஏதாச்சும் சிங்கம் புலி எது வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோடு தான் நான் அதுக்குள்ளே போயிட்டுருக்கேன். கோவில் இருந்ததுக்கு உண்டான தூணெல்லாம் இந்த பாருங்க ஒவ்வொன்றா கீழே கிடக்குது. இந்த சைடில் பார்த்துருக்குது எல்லாமே தூண் தான். இங்கே பாருங்க கிடச்சிருச்சு. ஃபைனலி இந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் பண்ணியாச்சு. கோயிலோட தூண் கற்கள் ஃபுல்லாகவே கீழே நிறைய கிடக்குது. அதுவும் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கல் பயங்கரமாக இடிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்து ரொம்ப பழமையானதாங்க. ஏன்னா அந்த ஊருமே ரொம்ப 5000 வருஷத்து பழமையானதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு வீடியோ பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் செம்ம கஷ்டமாக இருக்குங்க. பூச்சியும் பயங்கரமாக கடிக்குது, கொசு பயங்கரமாக கடிக்குது. இப்போ எந்த அளவுக்கு ரிசர்வ்டாக இருக்குன்னு பார்த்துங்க. பயந்துட்டேன். இது பாருங்களா, ஃபுல்லாகவே கல் ஃபுல்லாக கீழே கிடக்குது. கோயிலோட பவுண்ட்ரி லைனில் இந்த கீழே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பவுண்ட்ரி லைன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உள்ள வரைக்கும் அந்த இடத்து வரைக்கும் பவுண்ட்ரி போதுங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக பவுண்ட்ரி தான். இது வந்து அந்த அபிஷேகம் வர தண்ணி நீர் வரும் இல்லையா, ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த சைட்லேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கோவில் ஃபுல்லாக நிறைய இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு இப்போ ஆக்சுவலாக அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. கோவில் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்திருக்குங்க. கால் எடுத்து வைக்கிறது எல்லாமே புதர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மேடு பகுதி ஃபுல்லாகவே
கோவில் இருந்ததுக்குண்டான இதுதான். இது சைடு ஃபுல்லாக கிடக்குது, இந்த சைடில் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். இப்போ ஏற்பட்டது நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய சிவலிங்கம் வந்து கீழே கிடக்குது பாருங்கள் இந்த இடத்துல. உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே பவுண்ட்ரிங்க. ஆக்சுவலாக நம்ம அது வழியாகவே வந்தால் கீழே நடந்து வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக விவசாய நிலம் மாதிரி தெரியுது. அங்கே வாங்க, இது பக்கத்தில் இருக்க ஒரு விவசாய நிலம் தான் தெரியுது. ஆனால் அந்த கோவில் அங்கேருந்து இது வரைக்கும் கீழே வந்து இடிஞ்சு விழுந்துடும். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே கீழே கிடக்குது. அண்ட் அந்த கோவிலோட கல்லெல்லாம் பாருங்கள். அதாவது அந்த சைடில் நூற்றில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் தெரியும். அதோ அந்த விவசாய நிலம். அண்ட் இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு உள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்குறதுனால காட்டுக்குள்ளே பூந்து வரனால பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து போன பாதையை பார்த்தீங்கன்னா கல் ஃபுல்லாகவே சதனஞ்சு கிடக்குது. மேலே ஃபுல்லாக கிடக்கிறது பாதி ஃபுல்லாகவே இந்த கோவில் ஃபுல்லாகவே மண்ணுக்கடியில் தான் கிடக்குது. ஸோ இது வந்து கேரளா மாவட்டத்தில் தான் இருக்குது. பாலக்காடுக்கு போகிற வழியில் ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஏதோ கிராஸ் ஆச்சுங்க. இந்த வெளியே தான் இப்போ கிராஸ் ஆனிச்சு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே லிங்கம் மாதிரி தாங்க இருக்குது. இந்த சைடில் கிடக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த சைடு இங்கே படுத்துருக்கிறது எல்லாமே லிங்கம் தான். இது கோவிலோட அடிப்பாகம். ஃபுல்லாகவே பாருங்கள், செம்ம காடாக இருக்குது. ஸோ பக்கத்தில் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த கோவில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்பேற்பட்ட ரொம்ப பெருமையான கோவிலுங்க. இப்போ இந்த லிங்கம் தடிமா இருக்குது பாருங்கள். கோவிலோட ஃபுல் கட்டமைப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. சேரர் மன்னர்கள் இல்லாட்டி பாண்டியர் மன்னர்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபுல்லாக அந்த பேம்பூஸோட செடி ஃபுல்லாக முளைச்சிருச்சுங்க சைடில். பனைமரம் பார்த்தீங்களா, ஒரு இதாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோவில் இருந்திருக்கு. இந்த கோவில் இப்போ காணோம்.
இந்த இடத்துல ஃபுல்லாக உட்காந்து யானம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இதுக்குள்ளே வந்து பயங்கரமாக மூச்சு வாங்குது. பயங்கரமாக மூச்சு வாங்குது. பார்த்தீங்களா பின்னாடி எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த காணொலியை ஃபுல்லாகவே பாருங்கள், ஒன்றும் விடாமல் பாருங்கள். உயிரை பணைய வச்சு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இது ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய கோவில் இருந்திருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 5000 வருஷம், கிட்டத்தட்ட 5000 வருஷம் இந்த கோவில் இருந்திருக்குங்க. அங்கே இது வரலாறு சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்க இடம். ஆனால் ஏன் இது வந்து எல்லாருமே வந்து இதை ஏன் வந்து பார்க்காம விட்டுறாங்க அப்படின்னு தெரில. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே லிங்கம் மாதிரி தாங்க இருக்குது. இந்த சைடில் கிடக்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த சைடு இப்போ இங்கே படுத்துருக்கிறது எல்லாமே லிங்கம் தான். இது கோவிலோட அடிப்பாகம். ஃபுல்லாகவே பாருங்கள், செம்ம காடாக இருக்குது. இந்த லிங்கம் தடி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கோவிலோட ஃபுல் கட்டமைப்பை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. சேரர் மன்னர்கள் இல்லாட்டி பாண்டியர் மன்னர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் அவ்வளோ மக்களால் பூஜை செய்யப்பட்ட ஒரு இடம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு பழமையானதுங்க. இப்போ இந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பச்சை பசேர்னு பாசம் பிடிச்சி பிரதிஷ்டி பண்ணாமல் எவ்வளோ நாள் இது இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை இவ்வளோ பெரிய இடங்க, 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற 5000 வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவலிங்கம் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் ராஜாலாம் இந்த இடத்துல நின்று எவ்வளோ அழகாக பிரதிஷ்டி பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல சாமி கும்பிட்டுருப்பாங்க. இன்றைக்கி இதோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரே கல்லில் இவ்வளோ பெருசாக வந்து கோயில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இதோட லிங்கத்தடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உடச்சி தூரமாக கிடக்குது. ஏன் இதை உடச்சிருக்காங்க, யாரால் உடைக்கப்பட்டதுன்னு தெரில. கிட்டத்தட்ட இடமே டோட்டலாகவே இங்கே கோயில் உண்டானதுக்கு ஒரு சின்ன இது கூட இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக உள்ளே சர்ச் பண்ணி வந்து பார்த்தா தான் இப்படி இன்னும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கோவில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சிங்கிள் லேயரில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லேயரில் கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே கிரவுண்ட் லெவல்லேருந்து கட்டியிருக்காங்க. இது கீழே ஒரு சின்னதாக வந்து பூக்கள்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே மேலே ஒரு கட்டை மாதிரி ஏற்று இதுக்கு மேலே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இருந்திருக்கும். மேலே ஒரு பெரிய ஷெட் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏன் எவ்வளோ பெரிய மரத்தால் ஃபுல்லாகவே சூரியப்பட்டிருக்கு அப்படின்றது பார்த்துங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க இந்த இடத்துல நிற்கிறது. இவ்வளோ கொசுங்க. நம்மளை படைச்ச இறைவன் பாருங்கள் இவ்வளோ கஷ்டமாக அந்த இடத்துல இருக்காரான்றது தெரிஞ்சுக்குங்க. இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறது உண்டான ஒரு ஸ்டெப்ஸு. இந்த வழியாக தான் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு உள்ளே போகணும். அந்த போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மரம் வந்துருச்சு. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
இதோட அழகெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், துவாரபாலகர் நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே டிசைன் தாங்க. இந்த கல் பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க மட்டும் பாருங்கள். இந்த படிக்கட்டுமே ரொம்ப அழகாக இஞ்சுவாங்க, அப்படியே சிமெண்ட்டால் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது சிமெண்ட்டு கிடையாது, கல்லால் தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? அந்த கேப்பில் தான் இப்போ அந்த சிவலிங்கம் அங்கே லிங்கத்தடி அந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல் மாதிரி இருக்குது, கல்லுலேயே அப்பயே இது வந்து இந்த ஹோல் மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் அப்படி பக்கத்தில் இஸ்லாமியர் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வருங்க, ஒவ்வொன்றா ஆக்சுவலாக வந்து ஒரு சங்கு வடிவத்தில் இருக்குது. இதெல்லாமே கோயில் ஃபுல்லாக சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்குங்க, பீஸாக தெரிச்சு விட்டுருக்கு. அப்படியே இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதோட சின்னதாக, அதாவது இந்த அதுக்கு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த வீடமாக இருந்திருக்கு. நந்தியை காணா, நந்தி எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த பாருங்கள், அந்த பீடம், அதாவது சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கும் இல்லையா, இது எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஷேப்புங்க. இது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், அந்த கல் ஃபுல்லாகவே செதறி கிடக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்டில் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். இந்த கோவில் மீட்டு கூட எடுக்கலாம் யாராலையும். அதோட கல்லோட, அந்த கோயிலோட கல் எவ்வளோ தூரம் கிடக்குதுன்னு பார்த்துங்க. அந்த சைடு, அதாவது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைடில் தள்ளி கிடக்கு. ஒரு இந்த இதோட பாதி, அந்த லிங்கத்தடியோட பாதி இது வந்து எங்கே கிடக்குன்னு தெரியல, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். கோயில் இருந்ததுக்கு பேஸ் பாருங்கள், அந்த கல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இதோட இது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு எந்தளவுக்கு பயமாக இருக்குது தான். பட் அவர் என்னை பார்த்துக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட இன்னொரு பாகம் ஒன்று இங்கே கிடக்குது கீழே, இந்த சைடில் கடந்துகிட்ருக்கு. இது ஃபுல்லாக சேர்த்து வச்சா அந்த சைடில் உள்ளே இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாதி தான். இந்த பாதி வந்து அந்த சைடில் கொஞ்சம் தூரமாக தள்ளி தூரமாக. இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரங்கி வடிவத்தில் வந்து வெளியே வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது பீரங்கி கிடையாது, அந்த கோமுகம் இருக்கு இல்லையா, அதாவது அபிஷேகின் மாரி வெளியே வரும் இல்லையா, அந்த பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், இது வழியாக ஒரு காலத்தில் இது வழியாக அபிஷேக நீர் வந்திருக்கு. ஸ்டேஜ் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதோட அங்கே தான் சிவன் இருக்கார். நம்ம அது வரைக்கும் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நீங்கள் சைடில் இந்த முள் கிடக்குது ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே கிடக்குது. குட்டி கல் இங்கே பாருங்கள், சின்னதாக இருக்குது பீசஸ். இந்த பீசஸ்லாம் எங்கேருந்து விழுந்ததுன்னே தெரில.
ஆக்சுவலாக செம்ம சொன்ன சொல்கிறேன். நீங்கள் எப்படி இது வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில. இதோட கல் பார்த்தீங்கன்னா, அதோட கல் இந்த சைஸ் பாருங்கள். இப்படி பட்டா சைஸ் வந்து நம்ம கோவிலோட பாட்டம் லெவலில் இருந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்குது. சிவலிங்கமோட அந்த இது இருக்கு இல்லையா, லிங்கம், அது எப்படி கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாக உடஞ்சிருக்குங்க. இந்த லிங்கத்தடி மாதிரி இருக்குது, ரெண்டாக உடஞ்சிருக்கு. இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வே மாதிரி உள்ளே போகும். அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மூங்கில் தோப்பு மாதிரி இருக்குது. போகிறேன். உண்மையிலே சொல்கிறாங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கோயிலோட கல் இது வரைக்கும் இருக்குது. இதோட லிங்கத்தடியோட இது பாதி பாருங்க. இதில் ஒரு சின்ன அழகாக ரொம்ப சீரமைச்சிருக்காங்க. இது எங்கேருந்து எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் கிடக்கு. இது வந்து ஒரு அம்மன் சன்னதி. மேலே இருக்க கட்டியிருக்கிற அந்த ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. இதில் எந்த ஒரு கல்வெட்டுமே கிடையாது, கல்வெட்டு காலமே கிடையாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட கை கால் என்னோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல பூச்சி வந்து பயங்கரமாக கடிச்சு வச்சிருச்சு. அது ரொம்பவுமே தடிச்சு போயிடுச்சு எனக்கு. இது வந்து ஒரு அம்மன் சன்னதி. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல யாரோட ராஜாவோட பள்ளிப்படையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.